கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்குது திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க இந்த டீ கடை. பஸ் ஸ்டாண்டு எதிர்க்க ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டு, திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டீ கடை. ஒரு பிரெட் 50 ரூபாயாம். திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலு பஸ் ஸ்டாண்டு எதிர இருக்கிற டீ கடையில் ஒரு பிரெட்டு 50 ரூபாயாம். என்ன மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரியல மக்களே, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னால் ஒரு பிரெட்டு 50 ரூபான்றீங்களா? அரக்கோணத்தில் வந்து 25 ரூபா தாங்கன்றேன். அங்கே போய் வாங்கிக்க. இங்கேயே அவன் மயிர் பிடுங்க வந்தானே அசிங்கமாக பேசுகிறாரு கடைக்காரர். அவர் வயசானவர் தான், அசிங்கமாக பேசுகிறாரு. கொடுக்குற பையன் வந்து ஆனால் நீங்கள் போனாப்புல இவர் வந்து கடையை தாண்டி வந்துட்டேன், திரும்ப என்னை சட்டி பிடிச்சி வச்சு போய் நீ என்ன பிடிங்கோ என்ன இதான் வேலை, இப்படி தான் வைக்க முடியும் அப்படின்றாரு. என்ன உலகத்தில் இருக்கிற மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, இது தப்பு நான் கேட்டது தப்பா ரைட்டானு கேளுங்க. 25 ரூபா அரக்கணும்னா சரி 30 ரூபா எடுத்துங்க சார். ஒரு பிரெட்டு 30 ரூபா எடுத்துங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் 50 ரூபான்றீங்களா என்ன சொல்லிவிட்டு இது அநேகம் சார் சொல்லிட்டு வந்தேன். என்னை சட்டி பிடிச்சி வச்சு சண்டை வலிச்சார் அவர். உன்னேன்னா புடுங்க முடிய போரு என்ன திருவள்ளூரில் இப்படி தான் விற்பேன், இதான் வேலைன்றார், சட்டமாக பேசுகிறாரு அவர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க, திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க பஸ் ஸ்டாண்டு இருக்கிற டீ கடை கிட்ட கூட போகிறேன் பாருங்கள். எல்லாம் நீங்களே பாருங்கள், கிட்ட போகிறேன், அப்படியே பாருங்கள், கிட்ட போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அப்படியே பாருங்களா. டீ கடை என்ன போகிறேன், நல்லா பாருங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பஸ் ஸ்டாண்டு தேர்த்துங்களா, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு தேர்த்துங்களா, முதலமைச்சர் இருக்கிறாரா, நல்லா பாருங்கள். சட்டி பிடிச்சி வச்சு போகிறாரு அவர். என்ன சரிங்க அநியாயமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், சட்டி பிடிச்சி வச்சு போகிறாரு. கடை நல்லா தெரியும் பாருங்கள். கடை தெரிஞ்சிச்சா? யூடியூப்பில் கடை பார்த்தீங்களா? ரொம்ப ஆணவம், ரொம்ப அநியாயம், ரொம்ப விலை அதிகம் பொருள் மேலே. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னால் இவ்வளோ மாரி வேலையை வைத்து அவ்வளோ விலை சொல்லி விற்கக்கூடாது. நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் பார்த்து நீங்களே கேள்வி கேளுங்க, நீங்களே கேள்வி கேளுங்க. 30 ரூபா எடுத்துக்கோண்ணே, ரொம்ப அகராஜாக பேசுகிறாரு. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள்.